நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாடு அரசாங்க பஸ் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? அரசு விரைவு பேருந்து கழகம்னு இருக்கு. ஆனா இது விடுங்க, ஸ்கூல் பஸ்ல என்னதான் எழுதி வச்சிருக்காங்க? திருக்குறளை எழுதி அதுக்கு விளக்கம் பாத்தீங்கன்னா கருணாநிதியின் விளக்கம் போட்டு வச்சிருக்கான். அடா பாருங்களா, ஒரு காலத்துல வள்ளுவரை ஒயிட் கலரா மாத்தி புட்டு எடுத்து ஸ்கூல் எடுத்து அதெல்லாம் பண்ணாங்க. அவன் மதம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளை காட்டி இந்த இடத்துல இந்து மதம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருக்குறள் பொதுமட அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திருக்குறளையும் எடுத்து அதை திருடி இன்னைக்கு கருணாநிதி பேரும் வச்சிருக்காங்க. என்ன காரணம்? அப்போ இன்னைக்கு பிஜேபி சார்ந்தவங்களோ இல்ல சாமி பக்தர்களோ சொன்னாங்கன்னா இல்ல திருவள்ளுவர் நிச்சயமாக ஒரு இந்து பக்த சார்ந்தவராக இருப்பார். ஏன்னா இந்த மண்ணுல நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான் அது தாண்டிதான் அரபு தேசங்கள் இருக்குது. அந்த வழியில தான் நம்ம இங்க அனுப்பிப்படுத்திருந்தாங்க இஸ்லாமிய பேரரசு. கடல் வழியா வந்தது கிறிஸ்தவ பேரரசு. அப்ப இந்த இரண்டு பேரரசும் வராதுக்கு முன்னாடி இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பட்டை அடிச்சு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு கும்பிட்டுருப்பாங்க. அப்போ அவர் இந்த மண்ணை சார்ந்தவர். அதன் பிறகு மதமாக உருவாகும் போது அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் தான் நாம் சொன்னோம். ஆனா இதெல்லாம் இல்லை அவருக்கு மதமே கிடையாது சொல்லி இந்த தீக்கா குரூப், இந்த வாங்கித்தன குரூப் எல்லாம் பேசினாங்க. இன்றைக்கு மற்ற மக்களும் அப்படியே ஸ்பிரிட் ஆயிட்டாங்க. இதை பத்தி யாருமே பேசல. ஆனா இன்னைக்கு அந்த திருக்குறளையும் எடுத்து கருணாநிதி விளக்கம் போட்டாங்க. பாத்தீங்களா? தமிழன் செத்து போயிட்டான். இப்ப தமிழன் பிணத்துக்கு சமம். ஒரு தமிழோட வரலாறையும் தமிழ் திருக்குறளையும் அடையாளம் மாத்தி விட்டானுங்க. இது எவனுமே கேட்கல. பாத்தீங்களா? தமிழன் செத்து போய் இன்னைக்கு பிணமாக இருக்கான்றதான் இந்த நிகழ்வு சொல்றேன். நன்றி, வணக்கம்.